கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற சூழ்நிலை அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா 55 அதிகாரம் 7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கர். 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம எதை யோசிக்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில நான் நடக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் வழி விலகிறேன்னா, இடது பக்கம் வலது பக்கம் சாயிறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். இதை ஏன் காலையில் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சில குடும்பத்தில் வண்டியில் போவாங்க, காரில் போவாங்க, நடந்து போவாங்க, வெளியில் புறப்பட்டு போவாங்க. ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா முதல்ல வீட்டில் சாவி எடுப்பாங்க, பெட்ரோல் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இந்த பூமியில ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளரணும், இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதே துன்மார்க்கன் எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் தன் வழியையும் அப்படின்னா, உலகத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. அது தவறான வழியா இருந்துச்சுன்னா அதுல இருந்து மனம் திரும்ப சொல்கிறார். இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் எடுக்கிற முடிவு தேவனுக்கு பிரியமான முடிவா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. அவங்க ஒன்று யோசிப்பாங்க, அவங்க சிந்தனையில் ஒன்று யோசிப்பாங்க, அவங்க இதயத்துக்குள்ள ஒன்று வச்சிருப்பாங்க, அதன்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமாக இருக்குது, என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலையே, நான் அங்கே போயிட்டேன், எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை சரியாக மாட்டுக்கு, நான் எத்தனை வருஷமாக நான் அங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லிடுவாங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன். நான் துன்மார்க்கமான வழியில் போகிறேன், அது தவறான வழி, அதுலேருந்து நான் மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இதை யாரெல்லாம் காலையில் இணைந்து கேட்குறீங்களோ, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், என் இருதயம் தேவனோடு எப்படி இருக்குது, உங்கள் இருதயம் தேவனோடு எப்படி இருக்குது, பரலோகத்தில் தேவன் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு, நம்ம நினைவை பார்க்குறாரு, நம்ம சிந்தனையை பார்க்குறாரு. என் இருதயத்துக்குள்ளே நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன், நான் எப்படி வாழணும்னு நினச்சிருக்கேன், என் இதயத்துக்குள்ள நான் எப்போ பார்த்தாலும் எதை யோசித்துட்டு இருக்கிறேன், இதை பரலோகத்தில் தேவன் பார்க்குறாரு. அதனால நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது துன்மார்க்கனா மாறிடும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை போராட்டம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்தது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது எப்படி இருக்கிறான், இந்த பூமிக்குள்ள நம்ம வாழும்போது எப்படி வாழ்றோம், எல்லாமே நம்ம நிதானிச்சு செக் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும்போது தான் பல பிரச்சனைகள், பல ஆபத்துகள், பல குழப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம் உள்ள வருது. அதிகாலையில் இந்த செய்தி நம்ம கேட்கும்போது என் வாழ்க்கையில நான் எப்படி தேவனோடு இருக்கிறேன் அதை நான் யோசித்து பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் நீங்க எப்படி தேவனோடு இருக்கிறீங்க அதை நீங்க யோசித்து பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அப்படின்னா, ஒரு மனுஷன் நீதிமான வாழும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் சிரசின் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லிடுது. அப்போ ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி தான் ஆகணும். அது நானா இருந்தாலும் சரி, பூமியில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட சட்டம். நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது மனுஷனை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கேன். ஆனால் எதுவுமே வரல, நஷ்டப்பட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா,
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்து விக்கிரத்துக்கு மாந்திரித்துக்கு எல்லாம் கொடுத்து ஒரு 13 லட்சம் நட்டு வந்துச்சு. அதனால எனக்கு ஒரு 55 லட்ச ரூபாய் எல்லாம் போயிட்டு. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே நஷ்டம் வரும். சாபத்துக்குள்ள சிக்கிடுவாங்க, பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிடுவாங்க, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கடன் பிரச்சனையில சிக்கி தவிப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் நைட்டு வீட்டுக்கு வருவேன், வியாபாரத்தை முடிச்சுட்டு நல்ல வீட்டில் வந்து படம் பார்ப்பேன். ஆனால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணது இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை, நான் மனம் திரும்பலை, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி நான் அந்த உணர்வு இல்லை, துன்மார்க்கனா வாழ்ந்தேன், மிருக குணமாக இருந்தேன், அவ்வளோதான். ஒரு 55 லட்சம் தான் காணும். நான் சொல்கிறது 2016, 2015, 2016. அது இன்னைக்கு எவ்வளோ பெறும்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, துன்மார்க்கன் தன் வழியையும் அப்படின்னா, ஒரு மனுஷன் துன்மார்க்கமான வழியில் நடக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துடும். இது என் வாழ்க்கையில் வந்திருக்கு, என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வேதனைப்பட்டிருக்கேன். 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். 5 வருஷம், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 வருஷங்கிட்ட அழுதுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது தான் பல பிரச்சனை, பல ஆபத்துகள் வருது. சத்ரு வந்து எதையாவது விதைச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும், அது முதல் பாயிண்ட். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. 2வது பாயிண்ட் என்னன்னா, அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சொல்றாரு துன்மார்க்கன் சொல்றாரு, 2வது சொல்றாரு அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்றாரு. துன்மார்க்கன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கன். அக்கிரமக்காரன் அப்படின்னா இது பாவம் சொல்லி தெரியும், தொடர்ந்து அதிலே பாவத்திலே இருக்கும்போது அது மீறுதல் பாவம், அக்கிரமமாக மாறிடும். அக்கிரமக்காரனா லாஸ்ட் மாறிடுவான். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு யாரெல்லாம் விலகி வாழ்றாங்களோ அந்த குடும்பம் அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நினைவு ஃபுல்லாக அக்கிரமமான நினைவாக இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் சிந்தனை என்ன யோசிச்சு, என் நினைவில் என்ன இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்துச்சு, நான் உலகத்தில் சராசரி மனுஷனாக இருக்கும்போது உலகத்துக்குள்ளே நான் எப்படி ஒரு நார்மலாக வாழ்ந்தேன், இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி வாழணும், எல்லாமே அழகாக முறை பிரகாரமாக பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நான் யாரு? நான் துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், பாவி, பாவத்தில் வாழ்றவன். இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்தவான், நீதிமான், தேவனுடைய பிள்ளை. நமக்கு ஆவிக்குரிய பட்டயம் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் வாழ்க்கையில எது தொடருது, எது எப்படி இருக்கு, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இதை ஏன் காலையிலே பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, காலை வேளையில் அழகா முழங்கால் போட்டு நல்ல அழகா செய்தி கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பகல் நேரத்தில் நம்ம கையில் செல்ஃபோன் தான் இருக்கு. சில குடும்பத்தில் டிவி ஆன் பண்ணுவாங்க, சில குடும்பத்தில் லேப்டாப் ஆன் பண்ணுவாங்க, சில குடும்பத்தில் டேப் ஆன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கே பார்த்தா படம் தான் ஓடிட்டு இருக்கும், சில குடும்பத்தில் பார்த்தா நாடகம் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் வீட்டில் நார்மலாக நடக்கக்கூடிய காரியங்கள். ஒரு வாலிப பிள்ளை அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செல்ஃபோனில் இல்லைன்னா லேப்டாப்பில் இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொள்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிற பிள்ளை தான், நற்கன் எடுக்கிற பிள்ளை தான், வாலிப வயசில் ஒன்று சிருஷ்டியரை நினை என்று வேதம் சொல்லிடுது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக வீடு எப்படி இருக்கு, என் குடும்பம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட எத்தனை துன்மார்க்கமான காரியம் இருக்கு, எத்தனை அக்கிரமமான காரியம் என் வாழ்க்கையில தொடருது, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நான் பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில் இப்படிதான் கண்டுபிடிச்சேன். துன்மார்க்கனா ஒரு மனுஷன் வாழும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியம் எத்தனையோ இருந்துச்சு. அதை ஏன் நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு வழி விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் தான். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு ஆசீர்வாதத்தை தேடி பார்த்தா தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் தான். நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மனம் திரும்பினாதான் தேவன் ஆசீர்வதிப்பார். உலகத்துல கெட்டு போற காரியம் எத்தனையோ இருக்கு.
சத்துரு கடைசி காலத்திலே எல்லாரையும் வஞ்சித்து கொண்டிருக்கான். மோசம் போக்குற பிசாசு யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நிறைய பிள்ளைகள் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. சில குடும்பத்துல வீட்டுல வயசான பாட்டிமார், தாத்தாமார், வீட்டுல அம்மாமார், அப்பாமார் நல்ல டிவி ஆன் பண்ணிட்டு பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெபகுறிப்பு வரும். எங்க வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு பிரதர், இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரதர், இவ்வளவு போராட்டமா இருக்கு பிரதர். என் பேரன், என் பேத்தி நான் சொன்னா கேட்கவே மாட்டுக்காங்க பிரதர். என் பையன் இப்போ என் இஷ்டத்துக்கு நான் சொன்ன மாதிரிலாம் கேட்க மாட்டேங்கான். அவன் இஷ்டத்துக்கு போறான். ஒரு காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது நான் சொன்ன மாதிரிலாம் கேட்பான். ஆனா இப்போ என் பையன் சர்ச்சுக்கும் வர மாட்டேங்கான், தண்ணி அடிக்கான், தவறான பழக்கத்துல இருக்கான். காரணம் என்ன? அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா குடும்ப ஜெபம் இருக்காது, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் மட்டும்தான் சர்ச்சுக்கு போகும். ஆனா 4 பேருமே ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, 4 பேருமே நற்கருணை எடுத்திருப்பாங்க. இப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. இப்ப கடைசி காலத்துல இப்ப அந்த அளவுக்கு போயாச்சு. இதுதான் கடைசி காலம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். அப்போ 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா, அவன் எந்த வழியில போறான்? அவன் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கானா, இல்ல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கானா? நல்ல வழியில போறானா, கெட்ட வழியில போறானா? அது துன்மார்க்கன் யோசிக்கணும். துன்மார்க்கன் தன் வழியையும். அப்ப துன்மார்க்கனா ஒரு மனுஷன் வாழும்போது அவன் மனம் திரும்பிதான் அவன், வேற வழியே இல்லை. மனம் திரும்பினா மட்டும்தான் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2வது, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். ஒரு நினைவுல அக்கிரமமான நினைவு இருந்துச்சுன்னா அவனோட இதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இப்ப நான் தான் இருக்கிறேன், என் சிந்தனையில அக்கிரமமான ஒரு நினைவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்காது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சிந்தனையிலே, நினைவு மண்டலத்திலே பல காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும், ஒரு மன அழுத்தமா இருக்கும், ஒரு மன வேதனையா இருக்கும், மன கஷ்டமா இருக்கும், மன துக்கமா இருக்கும். வீட்டுல 4 பேர் தான் இருப்பாங்க, ஆனா 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருத்தன் பார்த்தா இஷ்டம் போல 10 மணி நேரம் கேம் விளையாடுறான். வீட்டுல வாலிப பிள்ளைகள் பார்த்தா லேப்டாப் இல்லைன்னா செல்போனை ஆன் பண்ணிச்சுட்டு 3 மணி நேரம் 6 மணி நேரம் தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத இடத்துல போயிருந்தாங்க. வீட்டுல அம்மாமார் இல்ல ஐயாமார் பார்த்தீங்கன்னா வீட்டுல டிவி ஆன் பண்ணிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிருந்தாங்க. ஆக மொத்தம் ஒரு குடும்பம் எதுல கஷ்டப்படுது, எதுல கஷ்டப்படுது மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போதே துன்மார்க்கன். துன்மார்க்கன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இஷ்டம் போல வாழும்போது தான் பிசாசு அந்த வீட்டுக்குள்ளே உள்ள என்றாங்க. ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை பார்க்கும்போது சத்துரு எப்படி உள்ள வந்தான், நம்ம வீட்டுக்குள்ள எப்படி பிரச்சனை வருது, ஏன் வியாதி வருது, ஏன் விளையாட வருது, ஏன் அடி விழுது, ஏன் நஷ்டம் வருது, ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஏன் நம்ம ஜெபம் பண்ண கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல காரியத்தை செக் பண்ணி பார்க்கும்போது துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் தன் வழிகளையும் அழகா எழுதி முடிச்சிட்டார். அதனால தேவன் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. கர்த்தர் இந்த நிமிஷம் வரைய ஜீவனை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு, உங்க முன்பா நிப்பாட்டிருக்காரு. ஆனால் என் நினைவு எப்படி இருக்கு, நான் என்ன செய்யறேன், இதெல்லாம் பார்த்துதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அந்த வேலை நீங்க கரெக்டா படிக்கணும். விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்ப துன்மார்க்கனா வாழும்போது அவன் கர்த்தருடைய வழியில நடக்கல, அவன் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். அக்கிரமக்காரனுடைய நினைவு வேற மாதிரி இருக்கும்போது அவன் கர்த்தருடைய வழியில நடக்கல, அவன் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். அப்போ ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்தா மனம் திரும்ப சொல்றாரு. அக்கிரமக்காரனா இருந்தாச்சு அப்படின்னா அவங்க நினைவுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் மனம் திரும்ப முடியும். ஏன்னா அக்கிரமக்காரன்னு சொல்லி நம்ம யாரையும் எதுவுமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்க நினைவுல அக்கிரமமான காரியமா இருக்கும், பாவ காரியம் இருக்கும், பொல்லாத காரியம் இருக்கும். யாரை ஏமாத்தலாம், யார் சொத்தை கொள்ளையடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சொத்தை சேர்க்கலாம், இந்த ஒரு மைண்டு மட்டும்தான் இருக்கும். உழைக்கணுமே, சம்பாதிக்கணுமே, வேலை பார்க்கணுமே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமே, அந்த மைண்ட்லாம் இருக்குது. எப்படியாவது
அடுத்த வீடை தான் நோக்கி பார்ப்பாங்க. தான் வீட்டை பார்க்கவே மாட்டாங்க. தான் வீடை பார்க்கும்போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் கர்த்தரை விட்டு எதில் தள்ளி போகிறேன், என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கணும். இப்படி தான் நான் யோசித்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில் 24 மணி நேரம் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, நான் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கேனா இல்லை வழி விலகி போயிட்டு இருக்கிறேனா, இப்படி செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். அப்ப கர்த்தரிடத்துல திரும்பும் போதுதான் கர்த்தர் அவன் மேல் மனதுருகிறார். அப்ப கர்த்தர் யாருக்கு மனதுருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான், அந்த மனுஷன் அவன் எந்த வழியில போயிட்டு அந்த வழியை விட்டு மனம் திரும்பும் போது, அக்கிரமக்காரன் அவன் என்ன யோசிச்சுட்டு இருப்பான், தேவையில்லாத யோசிச்சுட்டு இருப்பான், அந்த நினைவிலிருந்து மனம் திரும்பும் போது, கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் மனதுருகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்தை மன்னிக்க ஆயத்தமா தான் இருக்காரு. நம்ம தான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கணும். ஹல்லேலூயா. மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். நம்மளை மன்னிப்பார். எப்ப மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது மன்னிக்கிறார். மனதுருகத்தோடு மன்னிக்கிறார். மனம் இறங்கி மன்னிக்கிறார். அப்ப நம்ம தேவன் பக்கம் திரும்புவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன ஒரு குறைகள், குற்றங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், 1000 காரியங்கள் உண்டு 24 மணி நேரம் வாழ்க்கையில. நான் 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன்னு சொல்லி நம்ம ஒரு பேனா, ஒரு டைரி எடுத்து உட்காந்து எழுதி செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா எத்தனை மிஸ்டேக்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன பிள்ளை தான், ஒரு குட்டி பிள்ளை, அந்த பிள்ளை கையில் செல்ஃபோனை தூக்கி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை பார்த்தா 1 மணி நேரம் செல்ஃபோனில் பார்த்துட்டே இருக்கு. சாப்பாடு கொடுத்தா செல்ஃபோன் கையில் கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுது. இப்போ அந்த அளவுக்கு பழகி வச்சாச்சு. ஒரு வாலிப பையன் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கான், வெளியிலே நிற்க. என்னன்னு கேட்டால் செல்ஃபோன் தாங்க அப்படிங்க. ஒரு பையன் அடிமையாக இருக்கான். கணவர் வீட்டுக்கு வராரு, 6 மணிக்கு வராரு, நைட்டு 2 மணி வரையும் செல்ஃபோனில் வேறு வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய் தேவையில்லாத காரியங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு குடும்ப தலைவர் கெட்டு போயிட்டாரு. வீட்டில் உள்ள அம்மாமார் நிறைய வீட்டுக்குள்ள பகல் ஃபுல்லாக டிவி தான், இல்லைன்னா செல்ஃபோன் தான், தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத காரியங்கள். அந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு அவங்க தள்ளி போயிருந்தாங்க. அப்போ இப்படிலாம் தேசத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பம் கர்த்தர் பக்கம் உண்மையாக மனம் திரும்பினால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் மனம் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். மனதுருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய தேவன் மனதுருவார், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்து தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அவர் சொன்ன வழியில நடந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்திலே சமாதானத்தை கட்டிடுவார். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய 2 பாயிண்ட் தான். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை ஸ்டடி ஆயிரும். உங்க வாழ்க்கையில அந்த 2 பாயிண்டை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஸ்டடி ஆயிரும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது துன்மார்க்கனா மாறிதான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும், நம்ம நினைவுகளுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் வந்துகிட்டே இருக்கா, அந்த காரியத்திலேருந்து நம்ம மனம் திரும்பும்போது கண்டிப்பாக நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுகிறார். அப்படின்னா மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை தருவார், விடுதலை கொடுப்பார், நித்திய ஜீவன்களை சேர்த்துக் கொள்வார். இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக வாழ முடியும். அதுக்கு கர்த்தர் விசேஷமா அந்த நாளில் உங்களோட திட்டமா பேசியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்களை சாட்சியா சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உண்மையா நடந்துட்டு இருக்கிற காரியங்கள். அதனால சில குடும்பத்திலே புதுசாக இணைந்திருப்பீங்க, சில குடும்பத்தில் வழக்கமாக கேட்பீங்க. செய்தி கேட்கும்போது நம்ம நடைமுறை, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. தேற்றவாளனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. உதவி செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா.
கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதாவுடைய வலது பட்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இருந்தவராக இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்பாவும் அமேகவும் ஆதி மந்தவுமாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையிலே நாங்க எல்லாரும் உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க உலகத்துக்குள்ள போகும்போது ஏதாவது ஒரு காரியத்துல போய் நாங்க சிக்கிக்கொள்றோம்ப்பா. எங்க கரத்தை நீங்க பிடிங்கப்பா. நீங்க எங்க கரத்தை பிடிச்சா மட்டும்தான்ப்பா நாங்க வழி விலகி போக மாட்டோம். எங்கள்கிட்ட 1000 மிஸ்டேக் இருக்குப்பா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான் என்று சொல்லியிருப்பா. அவர் அவன் மேல் மனதுருவார் என்று சொல்லியிருப்பா. அப்பா அந்த கால வேளையிலே நாங்க எல்லாரும் செய்தி கேட்டோம்ப்பா. என் வாழ்க்கையில இருக்க குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிட்டுருக்கோம், எங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா. நாங்கள் இன்னும் பரிபூர்ணம் வரணும்ப்பா. கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இருக்கணும்ப்பா. தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கணும்ப்பா. பிதாவின் சித்தம் செய்யணும்ப்பா. பரிசுத்தமா வாழணும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும் கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும் கிருபை தாங்கப்பா. தீமையான தன்மை வெறுத்து நன்மை செய்யணும்ப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா, கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய வழியில நடக்கணும், கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கை கொள்ளணும், கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும், கிருபை தாங்கப்பா. அப்பா இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை இயேசு கிறிஸ்து ரத்தினாலே நாமத்தை எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக தடை செய்து கொண்டிருக்காங்களோ, எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, இந்த எல்லா கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா பலமா இறங்கி எந்தெந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன பொல்லாத சத்துருன் கிரியை இருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் சுட்டெரிப்பின் ஆவியானவரே அப்பா விசேஷம் அந்த நேரத்துல சுட்டு எரிக்க வேண்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இழந்து நிம்மதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே பல காரியத்திலே அப்பா வேதனையோடு வாழ்றாங்க. அந்த வீட்டுக்கு விரோதமா எந்தெந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியலெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா விசேஷமா இப்பொழுது சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிரேச எல்லா வானமன்ல பொல்லாத சத்துரும் சகல கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து எல்லா கிரியெல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சுகம் பலன் ஆரோக்கியம் பரிபூர்ணமா கட்டிட வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னி ராஜா. அப்பா எல்லா நாச மோசங்களுக்கு தீமைகளுக்கு அப்பா தேவையில்லாத எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலை வேளையிலே ஜெபிக்கிற குடும்பத்துக்கு சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு ஜெப அபிஷேகம் ஊற்றுங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாங்க தரப்புல நிக்கணும். அந்த பாரத்தை எங்க இதயத்துல வைங்கப்பா. அந்த பாரத்தை எங்க இதயத்துல வைங்கப்பா. கல்லான இருதயம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சரியான இருதயம் தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியானவரே எங்க இதயத்துல வாங்கப்பா. கிருபையின் ஆவியானவரே வாங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க சிரசின் மேலே அப்பா தங்கிருங்கப்பா. பிதா குமாரன் பரிசு ஆவியானவங்க இதயத்துல வரதுக்கு தடையா இருக்கிற தேவையில்லாத அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போற துன்மார்க்கமான வழி அக்கிரமமான நினைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்க இதயத்தை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அப்பா எங்க இதயத்துல நீங்க வாங்கப்பா. இதயத்தினுடைய அப்பா சிந்தனை சுத்திகரிக்கப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் உலாவருக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியங்களும் வேண்டாம். என்னுடைய சரீரம் கிறிஸ்துவ சரீரமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவ சிந்தனையா மாறட்டும். தலையில உச்சங்கால் எல்லா அவைங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடி விட்டும்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. குமாருடைய ஆவியானவரே அப்பா கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதசம்படி குமாருடைய ஆவியால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்பா விசேஷமா தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. விசேஷமாக அப்பா அச்சாரமுள்ள பரிசுத்த ஆவினால் அப்பா முத்திரை போட்ட கிருபைக்காக நன்றி 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 நன்றி. வல்லமையின் ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை வல்லமையாக நிரப்புங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க.
சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் ராஜா, உங்களுடைய கையின் பிடியில் ஆசீர்வதிங்க ராஜா, உங்களுடைய அப்பத்தின் தண்ணியின் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவங்களுடைய வம்சங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, அவங்களுடைய களஞ்சியம், அவங்களுடைய பாத்திரம், அவங்களுடைய பண்டகசாலை எல்லாவற்றையும் அப்பா விசேஷமா கர்த்தரே ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தால் பெற்றுக்கொள் ராஜா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். செழிப்பான ஆசீர்வாதத்தை அப்போ உங்களுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல கண்டுகொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாக்கியவான்களா இருக்க வேண்டும். சகல விதமான செழிப்பு உங்க பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, பரிசுத்தால நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. கொழுந்துடைய அக்னிகளை உள்ளத்துக்குள்ள பட்டி பிடிட்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நடக்கும் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கறந்து ஆசீர்வதிங்க. ராஜாக்களும் ஆசாரியருமாக எங்களை மாற்றின கிருபைக்காக நன்றி. தேவனுடைய பிள்ளையாக எங்களை மாற்றின கிருபைக்காக நன்றி. அதிகாரம் அந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்திரோம். இந்த நாளில் உங்க பிள்ளைகளை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. பாதுகாக்க போகிற கிருபைக்காக நன்றி. வாகனத்துல எத்தனையோ குடும்பத்துல புறப்படுறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூடட்டும். அப்பா, முன்னும் பின்னுமாக தேவதூதனை பாட்டுங்க. புறப்பட்டு போகும்போது பகலில மேக ஸ்தம்பமோ இரவுல அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் உங்க பிள்ளையோட 24 மணி நேரம் கூட இருக்க வேண்டும் ராஜா. நாங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்கு அந்த எல்லா தேவையில்லா காரியங்களெல்லாம் விலக்கி உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அபிஷேகத்துல நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நித்திய வழியில உங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே போராட்டத்துக்கு மத்தியிலே வாழ்றாங்கப்பா. அவங்களுடைய போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன உபத்திரக்கோ, என்னென்ன பிரச்சனைக்கோ, என்னென்ன பாடுகள் இருக்கோ, எந்த சூழ்நிலை கண்ணீரோடு நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலை, சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு மனக்குழப்பத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி கண்ணீரோடு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை சேனையில் கர்த்தர் நீங்களே சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளை சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா. நீங்க சும்மா இருப்பீர்கள் வேதம் சொல்லியிருக்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க. பராக்கிரமசாலியாக எங்களோட நீங்க இருக்க கிருபைக்காக நன்றி அப்பா. பயங்கரமானவர் எங்க கூட இருக்கீங்க ராஜா. வல்லமை உள்ளவர் எங்க கூட இருக்கீங்கப்பா. சர்வ வல்லம் உள்ளவர் எங்க கூட இருக்கீங்கப்பா. அதிசயம் செய்கிறவர் எங்க கூட இருக்கீங்கப்பா. அற்புத அடையாளம் செய்கிறவர் எங்க கூட இருக்கீங்கப்பா. அப்பா, எங்களை எகிப்துல இருந்து எங்களை மீட்டெடுத்த அப்பா கர்த்தர் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுத்த கர்த்தர் எங்களுக்கு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை விடுதலை செய்த கர்த்தர் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை ரட்சித்த கர்த்தர் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை மீட்டெடுத்த கர்த்தர் கூட இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க. பிள்ளைகள் நிறைய காரியத்துல சோர்ந்து போறாங்க, தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளி ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்துல ஊனமுற்றோர் இருக்காங்க, கண்ணு தெரியாம இருக்காங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமை இருக்காங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்துல டைவர்ஸ் ஆயிட்டுப்பா. சில குடும்பத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள பல குழப்பங்கள், நிம்மதியில்லாத சூழ்நிலை. எத்தனை குடும்பத்துல எத்தனை சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாட்டித்தாங்கப்பா. கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்கப்பா. காலை வேளையிலே அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. எந்த குடும்பத்திலே இன்னைக்கு தேதியில பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியப்பா. கடந்து வந்த பாதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்கப்பா. இந்த வருஷத்துல கர்த்தர் ஆசிரியப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. வாயை திறந்து கேட்குறாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. திருமணம் கொண்டாடுறாங்கப்பா. என் குடும்ப நலன் சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. குடும்பத்தோட கர்த்தர் நீங்க தலைவரா இருந்து அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசிரியப்பா. உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. கற்பத்தனியா ஜுபிரம் கர்த்தரை நீ ஆசிரியக்க மாட்டாருன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு நிந்தையோட அவமானத்தோடு ஜுபிரம் கர்த்தர் ஆசிரியப்பா. வரக்கூடிய ஆண்டுலே கையில குழந்தை இருக்குன்னுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி கொஞ்சம் வேதனைப்படுறாங்கப்பா. கர்த்தர் பலப்படுத்துங்க. தாயும் பிள்ளையுமாக பரிபூர்ணமாக ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, கொஞ்சம் பயம் இருக்கு, ஆப்ரேஷன் ஆயிரம் சொல்லி பயம் இருக்கு. கர்த்தர் மாட்டித்தாங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவையா ஜெபிக்கிறாங்க. சோர்ந்து போயிட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பணம் நகை கேட்குறாங்கப்பா. நிம்மதி இல்லைப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. கர்த்தர் வாசல் தராங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க.
பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகையாசை இல்லாமல் நல்ல குடும்பமா தாங்க. நல்ல குடும்பமா தாங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு திருமணம் வேண்டாங்கப்பா. அந்த எண்ணம்லாம் போயிட்டு நிறைய குழப்பங்கள், நிறைய பயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். கர்த்தர் கிருபை செய்யுங்க. 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 ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில இருக்க குறைகளை மன்னிங்க. பிரச்சனைகளை மாற்றித்தாங்க. போராட்டங்களை மாற்றித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையில அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவால் இருக்காங்க, இன்பெட்ல இருக்காங்க. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில இடத்துல வைரஸ்ல ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்ணில் ஆப்ரேஷன், தலையில ஆப்ரேஷன், எலும்பு முறிவு, ஆக்சிடென்ட் கேஸ். சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, எத்தனையோ பிரச்சனைகள். சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட் பிரச்சனை, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டாங்க, கர்ப்பப்பை பிரச்சனை, சில குடும்பத்துல யூரின் பையில பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல சொரியஸ் வியாதி, சில குடும்பத்துல நரம்பு பிரச்சனை, முதுகு தண்டத்துல பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்துல பிளட் கேன்சர் இருக்காங்க. சின்ன பிள்ளைல ஹாஸ்பிட்டல் இருக்குப்பா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. யாருமே இல்லாமல் திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. வயசாயிட்டு முதியோர் ஜெபிக்கிறாங்க. தனிமையில வீட்டுல படுத்து இருக்காங்க. கவனிக்க கூட ஆளே இல்லப்பா. சில குடும்பத்துல மாத்திரை நிறைய இருக்கிறாங்க. லட்ச லட்சமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்குப்பா. எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்கப்பா. பாவி எங்க மேல கிருபையா இருக்கப்பா. உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன். எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோயெல்லாம் சிலுவையில சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுவிட்டோம். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுது இறங்கி வரட்டும்ப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு படுக்கல ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும். பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்கப்பா. நிறைய குடும்பத்துல திருமணம் வேண்டாங்கிறாங்க, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டாங்கிறாங்க. ஒரே குழப்பம். அந்த குழப்பத்துல கர்த்தர் மாட்டித்தாங்க. எல்லா குழப்பத்தின் ஆவியில இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. எல்லா பொல்லாத சத்துரு கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டு ராஜா. மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், யாருக்கா வாழணும்னு சொல்லி பயம், அந்த எல்லா செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்து விரோம கிரீஸ் எல்லா வானம்ல பொல்லாத சத்துரு கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே காலை வேளையிலே வேலைக்கு புறப்படுறாங்க. சில குடும்பத்துல பல இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. விவசாயம் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி எடுத்துட்டாங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மி ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல டாக்டர், நர்ஸ், இன்னுமாக ஐடி ஃபீல்டு வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் வளர்ப்பாங்க ராஜா. சில குடும்பத்துல வண்டியில போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே எத்தனையோ கிலோமீட்டர் போறாங்கப்பா. சில குடும்பத்துல ஃபிளைட்ல போயிருக்காங்க, சில குடும்பத்துல போட் தொழில், இன்னுமா யாரெல்லாம் கடல் புறப்பட்டு வராங்களோ எல்லா குடும்பத்தையும், எல்லா தேசத்துல, எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்திலே வேலையில பிரச்சனை இருக்குப்பா. டிரான்ஸ்ஃபர் ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல வேலைன்னு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே வேலையில இருக்கிற இடத்துல பல பிரச்சனை, எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாட்டித்தாங்கப்பா. யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். நிறைய குடும்பத்துல வேலையில பிரச்சனை, சம்பளம் கம்மியா இருக்கு, வேலை அதிகமான நேரம் வேலை பார்க்குறாங்க, நிம்மதி இல்லை. நிறைய குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை நிமித்தமா வேலைக்கு போறாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் மாட்டித்தாங்க. எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் இப்பொழுதே சந்திக்க வேண்டும். இந்த நாளிலே சந்திக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. மிஷனரி மாதிரி எல்லா தேசத்திலும் புறப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளிய மினிஸ்டர்ல இன்னுமாக பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மண்ணாக அர்ப்பணிக்கிறப்ப கர்த்தரே அந்த சேனலை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் சேனலோட எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம். தேவன் அருளிய மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க.
தேவனர்லயே அப்பா மனுஷனை கத்தர் ஆசிரியங்க. அப்பா விசேஷமா அந்த சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களுடைய அக்கிரமம் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. நிறைய குடும்பத்துல அப்பா வீடு கட்டுறது தடையா இருக்கு, வண்டி வாங்க நினைக்கிறாங்க, சொந்தமா ஒரு வியாபாரம் பார்க்க நினைக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல ஜெப வாழ்க்கையில தடை, குடும்ப வாழ்க்கையில தடை, நிறைய குடும்பத்துல தடை. அந்த எல்லா தடைகள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை வெளியே போட்டுறாச்சா. நிறைய குடும்பத்துல பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் மறுபடியும் சகலவற்றை திருப்பி கொள்ளக்கூடிய அந்த கிருபை தாங்குறாச்சா. உங்க பிள்ளையோட கத்து கூட இருங்க. கால வேளையிலே நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, உபத்திரத்துல இருக்காங்க. நிறைய குடும்பத்துல வெளியே சொல்ல மாட்டேங்காங்க. லட்சக்கணக்கு கடன் இருக்கு, கோடிக்கணக்கு கடன் இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்க. இன்னைக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி எந்தெந்த காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபினாலோ, அவங்களோட இதயத்துக்குள்ள எந்தெந்த காரியத்துல பயப்படுறாங்களோ அந்த எல்லா பயத்தையெல்லாம் நீக்குங்க. ஃபைனான்ஸ்ல கொடுக்க வேண்டியிருக்கு, பேங்க்ல கொடுக்க வேண்டியிருக்கு, கைமாத்த வாங்கின கொடுக்க வேண்டியிருக்கு, குழுல வாங்கின கொடுக்க வேண்டியிருக்கு, நகை கடன் இருக்கு, பிசினஸ் கடன் இருக்கு, விவசாய கடன் இருக்கு. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா வீடு கட்டுறக்கா வாங்கினதெல்லாம் எல்லாம் தடையா இருக்குப்பா. எல்லா தடைகளும் நீக்கி உங்க பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் கத்து சந்திங்க. இந்த மாசத்திலே யாரெல்லாம் உபவாசத்தோடு கடைசி நாட்கள் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்பா உபவாசத்தோடு இருக்க போறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் பல மடங்கு ஆசிரியங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்துல தேவகுத்தான் நடக்கும் ராஜா. ஃபர்ஸ்ட் இருக்கிற கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாமே உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வெள்ளை கத்த நாளைக்கு கூட இருந்து உங்க பிள்ளைகளை பல மடங்கு ஆசிரியங்க. கத்தோட நாம மேம்படுத்தும். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. அவங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எல்லா உபத்திரத்துல கத்தர் மாற்றி எல்லா குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. கத்தோட நாம மட்டும் மேம்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கிற இடத்துல அப்பா அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்து சந்திங்க. உங்க நாம மேம்படுத்தும். எந்த இடத்துக்காக அப்பா யாரெல்லாம் எந்த சூழ்நிலைக்காக எந்தெந்த பாடுகளோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி அவங்களுடைய மன விருப்பத்தை கத்து நிறைவேற்றிட்டாங்க. நிறைய குடும்பத்திலே வேலைக்கு போறதுக்காக ட்ரை பண்றாங்க, வெளிநாட்டு போறதுக்காக. ஆனால் இன்னும் வாசல் திறக்கப்படல. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. உங்க நாம மைமுடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மைமுண்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.